டபுள் மடங்கா இந்த முறை வந்து சென்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க. கெமிஸ்ட்ரி பாருங்களேன், வேற லெவலுங்க. கெமிஸ்ட்ரியில இந்த வருஷம் 3181 கேண்டிடேட் வந்து சென்டம் எடுத்திருக்காங்க. கெமிஸ்ட்ரியில லாஸ்ட் வருஷம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா வெறும் 471 தான். ஹாய் எவ்ரி ஒன், இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோல இருக்கிறோம். இன்னைக்கு 12th ரிசல்ட் வந்ததும் எல்லாருமே ரொம்ப பரபரப்பா தேடிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த காலேஜ் நம்மளுடைய கட் ஆஃப்ல கிடைக்க போகுது, இந்த வருஷம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுல நிறைய விஷயங்களை நம்ம கவனிச்சே ஆகணும். அதுல குறிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த வருஷம் 12th ஸ்டாண்டர்ட் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 7,92,494 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த போர்டு எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க. அதுல குறிப்பா கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4,19,316, பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3,73,178. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 4 lakh வந்து பாஸ் பர்சன்டேஜ், விச் மீன் பாஸ் பண்ணியிருக்காங்க. பாய்ஸ்ல வந்து 3,47,000 வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இப்படி பார்க்கும்போது கேர்ள்ஸ்ல 96% வந்து பாஸ், பாய்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 93% வந்து பாஸ் பர்சன்டேஜ் வந்து இருக்கு. இதுல குறிப்பா நம்ம பேசணும் அப்படின்னா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கம்பேர் பண்ணும்போது கேர்ள்ஸ் வந்து கிட்டத்தட்ட 3.54% வந்து பாஸ் பர்சன்டேஜ் வந்து இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. ஸோ இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆப்சன்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,049 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்சென்டா இருக்காங்க. இதுதாங்க இப்போதைக்கு நமக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயம். எவ்வளவு பேர் சென்டம் அப்படின்றதெல்லாம் நமக்கு தேவை இல்லையா? இதுல தமிழ் லாங்குவேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 609 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டம் எடுத்திருக்காங்க. இங்கிலீஷ்ல 68 ஸ்டூடெண்ட் வந்து சென்டம்ஸ் எடுத்திருக்காங்க. பிசிக்ஸ்ல 1125 பேர், அதாவது இந்த வருஷம் பிசிக்ஸ்ல மட்டும் 1125 பேர் வந்து சென்டம் எடுத்திருக்காங்க. ஆனா போன வருஷம் பாத்தீங்கன்னா வெறும் 633 பேர் தான். அப்ப இது அப்படியே டபுள் மடங்கா இந்த முறை வந்து சென்டம் வந்து கொடுத்திருக்கிறாங்க. கெமிஸ்ட்ரி பாருங்களேன், வேற லெவலுங்க. கெமிஸ்ட்ரியில இந்த வருஷம் 3181 கேண்டிடேட் வந்து சென்டம் எடுத்திருக்காங்க. கெமிஸ்ட்ரியில லாஸ்ட் வருஷம் போன வருஷம் பாத்தீங்கன்னா வெறும் 471 தான். மேத்தமெட்டிக்ஸ்ல போன வருஷம் 2587, இந்த வருஷம் 3022 பேர் வந்து சென்டம் எடுத்திருக்காங்க. அப்போ போன வருஷத்தை விட பிசிக்ஸ்ல அப்படியே டபுள் மடங்கு சென்டம், கெமிஸ்ட்ரியில கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேல சென்டம் எடுத்திருக்காங்க இந்த வருஷம், 2500 கிட்ட. மேத்தமெட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா அதே 500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் டைமோட இந்த முறை அதிகமா சென்டம் எடுத்திருக்காங்க. இதை நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அப்ப இதுல சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஆப் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க டிஎன்ஏ கவுன்சிலிங்ல எல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,536 கேண்டிடேட் வந்து நமக்கு வந்து சென்டம் எடுத்திருக்காங்க. இதுல ஏன் நம்ம சிபிஎஸ்இ ஹைலைட் பண்ணி சொல்றோம் அப்படின்னா, நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல வந்து நமக்கு சிபிஎஸ்இல சென்டம்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் போர்டுக்கும் சிபிஎஸ்இக்கும் நம்ம வந்து பார்க்கும்போது, ஸ்டேட் போர்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய படிச்சு நிறைய எழுதி ஆப்வியஸ்லி அவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்துடுறாங்க. சிபிஎஸ்சியும் அப்படிதான். ஆனா சிபிஎஸ்சில வந்து கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமா இருக்கும். அதனாலேயே வந்து ஸ்டூடெண்ட்னால கொஞ்சம் காம்பீட் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ அந்த வகையில வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த முறை ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட் வந்து இவ்வளோ மார்க் வந்து அதிகம் எடுத்திருக்காங்க, விச் மீன் சென்டமே அதிகமா எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது டிஎன்ஏ கவுன்சிலிங்ல கட்டாயம் இந்த வருஷம் 200 out of 200 எடுக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து அதிகமா இருக்க போகுது. ஸோ we are very clear that இந்த முறை கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது, அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்போ சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர்ல 5 லட்சம் கேண்டிடேட்ஸ் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்திருக்கிறாங்க. அதுல 4,99,000 கேண்டிடேட் வந்து அரௌண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். அப்போ இந்த முறை கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்ற கேள்வி உங்க மனசுல இருந்தது, நீங்க வந்து டிஎன்ஏக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா கட்டாயம் இதை மறந்துருங்க. இந்த முறை கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா லாஸ்ட் டைமை விட இந்த முறை சென்டம் நம்பர்ஸ் வந்து
ரொம்பவே அதிகமாக இருக்கு. இதுலேயும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னா எல்லாருமே டிஎன்ஏ அப்ளை பண்ணுவாங்களா அப்படின்றதே நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். பட் எனிஹவ் லாஸ்ட் டைமை விட இந்த முறை 200 கட் ஆஃப் நிறைய இருக்க போகுது. ஸோ கவுன்சிலிங் காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்ல காலேஜில் வேணும், நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸில் எனக்கு வேணும், எனக்கு கெரியர் கைடன்ஸ் ரிலேட்டடாக குவரிஸ் நிறைய இருக்குது அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை மறக்காமல் ஃபில் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.